ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செம்பருத்தி பூ அல்வா செய்கிறதுக்கு செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பறிச்சிட்ருக்குறேங்க. வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நைஸாக வடிகட்டணுன்னா வடிகட்டிக்கலாங்க. என்ன பூ தானே, நான் வடிகட்டலை, அப்படியே தான் ஊற்றுறேன். இப்போ கடாய் வச்சுருக்குறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் இருக்குது. இப்போ நெய் விட்டுக்கலாம். முந்திரியை போட்டுக்கலாம். செருக்கு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பூசணி விதையும் குக்கும்பர் விதையும் எடுக்கிறது என்ன தெரியுமா, தோல் இருக்கிறது நெரிக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வறுத்து வச்சு அரைச்சிருக்கிறத அதில் அப்படியே ஊற்றிக்கணும். இப்போ இது இதில் 1.25 டம்ளர் ஊற்றிருக்குறேங்க. ஒரு டம்ளர் ஃபுல்லாகவும் இந்த இவ்வளோ தண்ணி, அந்த ஜூஸ் ஒரு டம்ளர் இருந்தது. இந்த இவ்வளோ தண்ணி அதுக்கு மேலே ஊற்றிருக்கிறேன். இப்போ கொதிக்கும்போது அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிக்கலாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அப்படி கரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேங்க. பத்தலைன்னா கூட இன்னொரு ஸ்பூனு கூட அதுக்கு பத்தலை அப்படின்னா போட்டு வேணும்னா கரைச்சிக்கலாங்க. இப்போ வாங்க போய் கலக்கி வச்சுருக்கத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிடுவோம். கை வராமல் கிளறணும். இல்லைன்னா செட் ஆகிடுது. அப்படியே பாருங்கள், செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே இந்த டம்ளரில் 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். 1.25 டம்ளர் ஜூஸ் இருந்துச்சு, 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். ஏன்னா சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த கட்டி ரொம்ப பிடிக்காதுங்க.
அதை இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கைவிடாமல் இப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. கலக்கிட்டு அப்படியே நல்லா வந்துடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? அவ்வளோ கெட்டியாயிடுச்சு. சிம்மில் வச்சு தான் கலக்கணும், கையில் வைக்காதீங்க. கையில் வச்சா ரொம்ப தெறிக்கும் மூஞ்சியெல்லாம். சிம்மில் வச்சு கலக்கினேன்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஆனால் நல்லா இதாகிடும், நல்லா பதமாக செட் ஆகிடும். இந்த பதம் வரையில் ஒரு 3 குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாங்க. மெதுவாக விட்டுக்கிட்டே கிண்டுங்க. டக்குன்னு ஊற்றக்கூடாது, மெதுவாக விட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. செட் ஆகிடும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஊற்றுங்க. ரெண்டு குழிக்கரண்டி நெய் ஊற்றியாச்சு பாருங்கள். ஊற்றினோன்னா அப்படி எப்படி வந்திருக்குங்க. இன்னும் ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றணும். அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ நெய் ஊற்றினாலும் நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடணும். ஆனதுக்கப்புறம் அந்த அடுத்த கரண்டி நெய்யை ஊற்றணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு உப்பு அப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக. இப்போ இந்த நெய் அப்சர்வ் ஆனோடனே அப்படியே இறக்கிக்கலாம். ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் இறக்குவோம். கிண்டிக்கிட்டே இருப்போம், ஆனால் கை விடாமல் கிண்டுங்க. ரசமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு நான் ஆதரவு கொடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வந்துருச்சு அல்வா பதத்துக்கு. தான் இந்த நட்ஸுகளை போட்டுறோம். அப்படியே போட்டேன், கிண்டிட்டேன். கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா? அப்படியே பதம் கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க, இந்த பதத்தில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே அதில் இருக்க நெய்யவே அப்படியே பரப்பிட்டு வாரணும்னா அப்சர்வ் ஆகிடும். ஊற்றுன பாருங்க, அப்படியே கலர் எதுவும் போடலை, அப்படியே நேச்சுரலாக பூவைத்தான் அரைச்சி போட்டிருக்கணும். இங்கே வடிகட்ட தேவையில்லை. வடிகட்டுறா இருந்தால் பூவை அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. நான் வடிகட்டலை. பாருங்கள், இப்படி கட் பண்ணால் கூட நல்லா கட் ஆகும். நம்ம கட் பண்ணது எடுத்துக்கிறேன் பாருங்கள். தட்டு பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப லேசாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சின்ன தட்டில் ஊற்றிக்கங்க. அப்படியே நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்க.